ஹலோ மக்களே! நீங்க எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருந்த இந்த கிரேட் கிரிகாலன் ஷோ என்னோட ஹேர் கட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். வைப்பான். ஏன்னா நார்மலாக சிரிக்க மாட்டேன், பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். என்ன வச்சு பாரு, எப்பவுமே தான் இருப்பாரு. அந்த மாதிரி இப்படி கண்ணு உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. கடையில் போயிட்டு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். 2025 நியூ இயரில் தான் நான் வந்து ஹேர் கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஹேர் கட்டும் கூட, ஒரு சலூனுக்கு போயிட்டு. அண்ட் நான் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேர் சலூன்லாம் போய் நான் பண்ணது கிடையாது. எனக்காக என்னை நானே க்ரூம் பண்ணிக்கிட்டது கிடையாது. ஸோ இப்போ நானாக ஏதோ என் கையில் பைசா இருக்குது அப்படின்றதுனால எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதையே நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இந்த வயசில் உனக்கு எதுக்கு அம்மாவாயிட்ட, 2 குழந்தைக்கு தாயாயிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க தாயானா இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? எவனாவது எப்படியாவது கத்திட்டு போங்கடா, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன். அது ஒருத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சும் அவங்கள அந்த மாதிரி சொல்கிறது வந்து அது என்ன ஒரு குவாலிட்டின்னு எனக்கு தெரியவே இல்லை. சீரியஸ்லி நான் அதுக்கு தான் சொல்கிறேன், நெகட்டிவிட்டி எல்லாம், நெகட்டிவ் பீப்புள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் உங்களோட கோலை வந்து செட் பண்ணிவிட்டு உங்களுக்கான பாத்தில் வந்து நீங்கள் கிளம்பி போயிட்டே இருங்க. ஸோ யாரும் யாருக்காகவும் இங்கே வெயிட் பண்ண போகிறது கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள். இருக்கிறது கொஞ்ச நாள் தான் இல்லையா? அதனால தான் நானுமே இவ்வளோ நாள் கழிச்சு ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா, லேட்டராக தான் எனக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சது. ஸோ யார் என்ன சொன்னாலும் பிரச்சனையே கிடையாது. நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு. அதனால நமக்கு பிடிச்சது நம்ம பண்ணலாம், தப்பே கிடையாது. உங்களை நீங்கள் வந்து க்ரூம் பண்ணிக்கிறது சத்தியமாக அது ஒரு தண்ட செலவே கிடையாது. இன்ஃபேக்ட் அது ஒரு செலவே கிடையாது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் ஹேர் கட் வந்து என்னோடய ஹேர் வந்து இவ்வளோண்டு தான் இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி பின்னாடி பாதி முடி இல்லாத மாதிரியே இருந்துச்சு. ஓவரால் ஹேரே வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ பெருசாக எதுவும் இல்லை, பெருசாக லென்த் எதுவும் இல்லை. பட் திக்னஸ் வந்து கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, ஃப்ளஃபியாக இருக்குது கொஞ்சம். நல்லா இருக்கு, அது நல்லா தையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான். The next day. வந்து மறுநாள், அதாவது அன்றைக்கி நேற்று ஈவினிங் பண்ணது. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து இப்படி தான் இருக்குது. அரௌண்ட் இப்போ மார்னிங் ஒரு 12 o'clock இருக்கும். இது ஒரு நூன் தான். ஸோ ஒரு 12 o'clock 1 o'clock போல் இருக்கும். இப்படி தான் இருக்குது என்னோடய ஹேரு. அண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபேஸுக்கு சூட் ஆகிற மாதிரி நீங்கள் ஹேர் கட் தாராளமாக பண்ணலாம். சூப்பராக இருக்குது நிஜமாகவே. ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்குது. ஒரு ஹேர் கட் பண்ணதுனால தான் என்னடி கான்ஃபிடென்ட்டு நீங்கள் கேட்கலாம். பட் இதுவும் ஒரு விதமான ஒரு இதுதான், பாசிட்டிவ் எனர்ஜி தான். ஸோ நல்லா நம்ம க்ரூம் பண்ணிக்கிறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ அது இருக்கட்டும். இன்றைக்கி முக்கியமான விஷயம், ஷஷ்டி பாப்பாவோட பர்த்டே, என் அக்கா பொண்ணோட பர்த்டே. அங்கே தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம், போகிறோம். ஓகே, ஸோ அப்பா அம்மாவை வந்து இடையில பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து கிளம்புறோம். ஸோ பசங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு த்ரூ அவுட் த வீடியோ வந்து காமிக்கிறேன். ஸோ நாங்கள் வீடியோக்குள்ள போயிடலாம். The evening birthday party. நான், அம்மா, தங்கச்சி, அப்புறம் பசங்க எல்லோரும் வந்து ஒரு 5:30 6 மணி போல் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் பார்த்தா பசங்க அப்போ தான் எல்லாமே டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பர்த்டே பேபி காணும். எங்கடான்னு பார்த்தா கோவிலுக்கு போயிருந்தாங்களாம். அப்புறம் நாங்கள் எல்லாமே திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடியாகவே டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 8 o'clock போல் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் எல்லாமே அந்த ராவ் கிளிப்பிங்ஸ் போடுறேன், அப்படியே பாருங்கள். அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களை கனெக்ட் பண்ணுறேன்.
ஒரு வழியா பர்த்டே பேபி வந்துட்டாங்க. கடைசியில பார்த்தா நான் தான் அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸே போடுற மாரி இருந்தது. எல்லாரும் ரெடி ஆகறதுக்காக கெளம்பிட்டாங்க. அண்ட் நான் போய் அவளுக்கு குட்டிக்கு போட்டுட்ருந்தேன். சரியான க்யூட்டா இருந்தா. ரொம்ப அழகா இருந்தா. நான் சொல்வேன் என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கேர்ள் பேபி வந்து ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ அழகழகா நம்ம வந்து அதுக்காக ஏங்கியிருக்கோம். ஆஸ் அ பாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவளை வந்து என்ன அழகா நம்ம ரெடி பண்ணுறோன்றது தான் டாஸ்கே. இப்போ இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸை போடுறது. எப்படி பாவம் எனக்கு அந்த குழந்தைக்கு கை வலிக்கும்பா. ஸோ ரொம்ப கலர் வந்து எல்லாருக்குமே ட்ரெஸ் கோட் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு மாதிரி அந்த பீகாக் க்ரீன் மாதிரி இருந்தது. அண்ட் பாப்பாவுக்கு வந்து எல்லாமே இந்த பிரிஞ்சால் கலர், அந்த டார்க் வைலட் கலர் மாதிரி அழகாக இருந்தது. ஒரு மாதிரி ஒரு பூவே நடந்து வர மாதிரி இருந்தது. செல்லம் அழகாக இருந்தது. நாங்கள் எல்லோரும் அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருந்தோம் தங்கக்குட்டிய. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. அதில் அது போட்டுட்டு கீழே நடந்து வந்துட்டு இருக்கும்போது சரியான பிரிட்டி சரிப்படுத்த முடியாத பிரிட்டி அவ்வளோ அழகாக இருந்தா. ஸோ நம்ம சாருங்களையும் நம்ம வந்து ரெடி பண்ணணும். மேடம் ரெடி ஆகிட்டாங்கல்ல. ஸோ அடுத்தது வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், நிறைய வேலைகள் வந்து பாக்கி இருக்குது. அதுக்கு முன்னாடி பிள்ளைக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட்டை கையில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை மென்னுட்டே இருந்துட்டு குழந்தை போய் பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபோட்டோ எடுக்க போகணும். ஸோ ஃபோட்டோகிராஃபர் வந்ததுனால அவசர அவசரமாக ட்ரெஸ் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்க கிளம்பிட்டாங்க. அண்ட் டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அழகாக முடிஞ்சுது. ஸோ வீட்லேயே பண்ணதுனால எங்களை வரைக்கும் அழகாக பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஆர்ச் வந்து பார்த்திங்கன்னா என் அண்ணாவோட டாட்டர் வந்து பூர்விகான்னு சொல்லிட்டு அவள் தான் சூப்பராக பண்ணியிருந்தா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த பேரெல்லாம் வந்து ஆளுக்கு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஜன்னி, சாரு, ஸ்ரீம்தி, அரவிந்தா, பொன்மாணிக்கம், அதுக்கப்புறம் இன்னொரு ஜெய் ஸ்கொயர், அனு, ரூபி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம தலைவரை மறந்துட்டோமே. திவி டெல்லி வரலன்னு நினைக்கிறேன். டெல்லி வரல. திவி பண்ணா, நான் பண்ணேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி அழகாக பண்ணிட்டோம். அண்ட் ஒரு ஆல்ஜன் லைட் வாங்கி மாட்டினதுனால கொஞ்சம் ஃபோட்டோக்கெலாம் சூப்பராக இருந்தது. அண்ட் ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க 4 பேரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. லைக் ஒரு மாதிரி எங்கள் ஃபேமிலியில் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கோஆர்டினேட் பண்ணி, இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி, எல்லோரும் இவ்வளோ அசெம்பிள் ஆகி ஒரு ஒபே பண்ணது இந்த ஒரு ஈவெண்ட் தான். அதுவும் சஷ்டிக்காக மட்டும்தான். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தோம். எல்லாருமே ரொம்ப பார்க்க ப்ரிட்டியாக இருந்தோம். ஒரே மாதிரி ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும், அந்த எப்படி சொல்கிறது, லைட்டிங், அதுக்கப்புறம் அந்த டெக்கார் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் சாப்பாடு, மோரோவர் அந்த சாப்பாடு வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது. பரத்தை வந்து எங்கே சொன்னான்னு தெரியல. ஐ திங்க் பாய் தான் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. டேஸ்டியாக இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி பாடி ஷேமிங் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மக்கள் தான் வந்து இப்போ மனசுக்குள்ளே இப்போ வெளிப்படையே நல்லா பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும். அது அவங்கக்கிட்டே இருக்கட்டும். நம்மக்கிட்ட வந்தால் மட்டும் நம்ம டீல் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் தம்பிங்கெல்லாம் வந்து பாப்பாவுக்கு கிஃப்ட் கொடுத்துட்ருந்தாங்க. அது என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தா ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ. அழகாக தஞ்சை பெரிய கோவில் முன்னாடி இருக்க மாதிரி அவங்க போகும்போது எடுத்த ஃபோட்டோவை வந்து அழகாக ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டாங்க. மோஸ்ட் அவைட்டட் அந்த குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். குரூப் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் அந்த ராஜா ராணி கார்ட்ஸ், பாட்டு கச்சேரி, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமக்கலம் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் எங்களோட ஆனந்த மாமா வந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணோம். எஸ், அவருமே எங்கள் பக்கத்துலேயே இருந்து எங்கள் கூட தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருக்காருன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ எஸ், சஷ்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அவளை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் மறுநாளும் இங்கே தான் இருக்க மாதிரி இருந்தது பிளான் ஆக்சுவலி. ஸோ ஏன்னா ஈவினிங் வந்துட்டு நாளைக்கு டயர்டில் எழுந்து போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மாமா ஆஸ் யூஷுவல் எப்போவுமே பண்ணுற மாதிரி எல்லோரும் ஒன்றா இருந்தோன்னா சுற்றி போட்டுருவார். அதுக்கு மறுநாள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் சஷ்டிக்கு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அஞ்சலி பாப்பா ட்ரெஸ்ஸை வந்து போட்டு நான் வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் கேமராவில் எடுத்தாலே அது பேர் ஃபோட்டோ ஷூட்டுன்னு தான் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் நானும் அப்படியே சொல்லிக்கிறேன். அண்ட் வேறு ஆங்கிளில் இருந்து அவளை எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்துட்டே இருக்கும்போது சுச்சு போயிட்டா குட்டி பாப்பா. சரி, ஓகே, பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அதிலே குட்டி குட்டியாக ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன். அண்ட் ரொம்ப அழகாகவும் வந்திருந்தது. அந்த வீடியோஸ் எல்லாம் தான் உங்களுக்கு இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபேஸை மட்டும் காட்டவே இல்லை. மேடம் வந்து ஃபேஸ் ரிவீல் வந்து பண்ணவே இல்லை. அந்த இந்த ஹீரோ மாதிரி, பிசாஸ் பட ஹீரோ மாதிரி ஹேரை வந்து முன்னாடி இழுத்து விட்டுட்டு இருந்தா. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் உட்காந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் எனக்கு தலை வந்து ரொம்ப நமைச்சல் இருந்தது. அதனால் ஜனனி வந்து எனக்கு எப்போவுமே சொரிஞ்சு விடுவா. ஆனால் ஜன்னி வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன். அதனால் நான் மாமாவே கூப்பிட்டுட்டேன்.
என்னன்னா, அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். பாப்பாக்கு நேத்து கிஃப்ட்டா வந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அதனால அவ அதுக்கு ஓடிட்டா. ஸோ இருங்கடி நம்ம வந்து கிஃப்ட் என்னென்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அவங்கள அப்படியே உட்கார வச்சிருக்கேன். ஸோ வாங்க அவங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் வந்திருக்கு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ பசங்க தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கார் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து என்னென்ன ட்ரெஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதே வந்துச்சுடி. ஐயோ ஐயோ ஒரு பாயசத்தை போட்டு எம்மி எம்மி இல்ல எம்மி நாட் எம்மி 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 சாண்ட்ரா எம்மி 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 அங்க பாருங்க வாங்கி வை சொன்ன ஸ்ரீமதி சாப்பிடுறான். வெல்கம் டு ஜிகே மெஹந்தி ஆர்ட். சூப்பரா பையன் குறுக்குறான். அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் ஜிகே மெஹந்தி ஆர்ட் சொல்லணும். ஓகே அமுகு டுமுகள் அமால் டுமால். ஒரு நிமிஷம்